ஹாய் வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆகியிருக்க ப்ளூ ஸ்டார் படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்துடலாம். அதாவது 90s அரக்கோணம் அப்படின்ற ஒரு ஊரில் இருக்கிற அசோக் செல்வனோட கிரிக்கெட் டீமுக்கும் சாந்தனுவோட கிரிக்கெட் டீமுக்கும் சுத்தமாக ஆகாது. ஆனால் இந்த ரெண்டு டீமும் ஒரு கட்டத்தில் ஒரே டீமாக சேர்ந்து ஒரு டோர்னமெண்ட்டில் கலந்துக்கிறாங்க. அவங்க எதுக்காக கலந்துக்கிட்டாங்க, அங்கே நடக்கிற அரசியல் பிரச்சனைகள் என்ன அப்படின்றது தான் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. படத்தோட ஸ்டார்டிங்கில் அரக்கோணம் பகுதியில் நடக்கிற அரசியல் பிரச்சனைகளை பத்தியும் அங்க இருக்கிற மக்களோட வாழ்க்கையை பத்தியும் சூப்பராகவே காட்டியிருக்காங்க. நிறைய இடங்கள்ல பாரஞ்சித்தோட முந்தைய படங்களோட சாயலும் தெரியுது. ஒரு பக்கம் பார்த்தா கிரிக்கெட் மேட்ச், அந்த கிரிக்கெட் மேட்சால ரெண்டு டீமுக்கு இடையில நடக்கிற பஞ்சாயத்து அப்படின்ற மாதிரியும், இன்னொரு சைடுல பார்த்தா நில அபகரிப்பு, அதுல நடக்கிற அரசியல் அப்படின்ற மாதிரியும் படத்தை மூவ் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாவே ரொம்பவும் ஸ்பீடா இன்ட்ரெஸ்டிங்கா, அதே சமயம் கிரிக்கெட் மேட்சோட ஃபன்னா ஜாலியாக மூவ் ஆகுது. பெர்ஃபார்மன்ஸை பொறுத்தவரை அசோக் செல்வன், சாந்தனு ஒரு டிஃப்ரெண்டான லுக்கில் சின்ன பசங்க மாதிரி யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி கீர்த்தி பாண்டியனும் ஒரு அரக்கோணம் பகுதியைச் சேர்ந்த பெண் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி சிறப்பாக நடிச்சிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு டஃப் கொடுத்து ஈக்குவலாக தான் போகுது. படத்தில் நிறைய இடங்களில் கிரிக்கெட் மேட்ச் நடக்குது. அந்த சீன்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. மேட்ச்லாம் பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஆனால் நிறைய இடங்களில் முன்னாடி காட்டின சீனையே அடுத்தடுத்து காமிக்கிற மாதிரியே தோணுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் எதிரிகளாக இருந்த அசோக் செல்வன் அண்ட் சாந்தனும் ஒரு கட்டத்தில் ஒன்னா சேர்ந்து மேட்ச் விளையாடுற சீன்ஸ்லாம் இருக்கு. அந்த சீன்ஸ்லாம் ரொம்பவும் யதார்த்தமாக சூப்பராகவே இருக்கு. அதுக்கான பின்னணி காரணங்களும் இருக்கு. கூடவே பின்னணி இசையும் சூப்பராக இருக்கு. குறிப்பாக பாடல்களை பொறுத்தவரை ரயில் ஒலிகள் அப்படின்னு வர அந்த சாங்குக்காகவே படத்தை திரும்ப திரும்ப உட்காந்து பார்க்கலாம். ஏன்னா அவ்வளவு கலர்ஃபுல்லாக இருக்கு. ஏற்கனவே அந்த பாட்டு வேற லெவலில் ஹிட்டு. ஸ்க்ரீன் பிளே பொறுத்தவரை 90s இருக்கிற மாதிரியே நேச்சுரலாக லேக் இல்லாமல் காட்டியிருக்காங்க. ஸோ அதுவும் நல்லா இருந்துச்சு. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது படம் சூப்பராக இருக்குது. பெருசாக எந்த இடத்துலையும் லேக் அடிக்கல, போர் அடிக்கலை. ஸோ அடல்ட் கண்டென்ட் சுத்தமாக இல்லை. ஸோ ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம். படம் பார்க்காதவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். படத்தை ஆல்ரெடி பார்த்தவங்க படம் உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.